மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள காதலில் ஏற்பட்ட கண்ணீர் தருணங்கள் அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக பதிந்து தேவையில்லாத குழப்பத்தையும் இன்னும் சில வடுக்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மீனம் ராசிக்காரங்களின் காதல் என்பது ஆழமாக மகா சமுத்திரத்தை போன்றது. அவர்கள் காதலித்தால் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நபரின் மீது, அது ஆண்களோ பெண்களோ, அது காதலாக இருக்கலாம், நண்பர்கள் பாசமாக கூட இருக்கலாம், இருந்தாலும் ஒரு நபரின் மீது நீங்கள் பாசத்தை வைத்து விட்டால் அவர்கள் மீது எப்பொழுதுமே நீங்கள் பாசமாகவே இருப்பீர்கள். அவர்களை தவறு செய்து போனாலும் நீங்கள் அவர்கள் மீது உண்மையான ஒரு பாசத்தை நிச்சயமாக வெளிப்படுத்துவீங்க. ஆனால் உங்களின் இந்த 5ஆம் இடத்து காதல் ஸ்தானம் ராகு கேது அல்லது சனியின் பிடியில் சிக்கும் பொழுது நீங்கள் உயிரினும் மேலாக நேசித்த காதல் உங்களுக்கு தோல்வியையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மட்டுமே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு தோல்வியையும் ஏமாற்றங்களையும் பரிசாக தேடி கொடுத்தது. உன்னோடு தான் என் வாழ்க்கை என்று 1000 சத்தியங்கள் செய்தவர்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலைக்காகவோ அல்லது பண வசதிக்காகவோ பெற்றோரின் கட்டாயத்திற்காகவோ உங்களை தூக்கி எறிந்துவிட்டு சென்ற போது உங்களின் உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போனது. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் நின்று கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. அவர்கள் வருவார்கள், நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என்று எவ்வளவோ கனவுகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கண்டு வைத்தீங்க. அவங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் வேண்டாம் என்று உதறிவிட்டு வந்த நபர்கள் நீங்கள்தான். ஆனால் அவர்கள் சற்று ஒரு நிமிடத்தில் மாறிவிட்டார்களே என்ற ஒரு கவலைகளும் அந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்திருக்கும். அதனால் அந்த ஒரு நேரத்திலிருந்து இனிமே காதல் திருமணம் என்கிற இரு விஷயத்திலும் உங்களுக்கு நம்பிக்கை என்பதை நிச்சயமாக போயிருக்கும். அந்த துரோகத்தையும் பிரிவையும் உங்களால் தாங்கிக் கொள்ளவே அந்த ஒரு நேரத்தில் முடியாமல் இரவுகளை நரகமாக நீங்கள் கழித்திருப்பீர்கள். உடைந்த காதலின் நினைவுகளும் அவர்கள் பேசிய பொய் வார்த்தைகளும் உங்களின் மனதை காயப்படுத்திய கொடூர நினைவுகளாக இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் மற வைத்து கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததா 3ஆம் நபர்களின் பொய்யான தகவல்கள். அது உங்களுடைய காதுக்கு தெரிந்ததும் அதுவும் ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்தது. 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திலும் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த வேளையில் உங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு விழுந்த ஆகப்பெரிய அடி என்ன தெரியுமா? ஒரு 3ஆம் நபரின் தலையீடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததால் உங்களுடைய குடும்பமே 2ஆக பிரிந்து விட்டது. அது உங்களாலேயோ உங்களுடைய வாழ்க்கை துணையாலேயோ உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வந்திருப்பார். வந்து நன்றாகத்தான் முதல் சில மாதங்கள் சில நாட்கள் நன்றாக இருந்திருப்பார். நாட்களும் காலங்களும் போக போக தேவையில்லாத குற்றச்சாட்டுக்களை ஒவ்வொருவர் மீதும் தனித்தனியாக சொல்லி, ஆனால் அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லாமல் யாரிடம் சொன்னால் குடும்பம் 2ஆக பிரியுமோ அந்த ஒரு நபரிடம் சொல்லி யார் உணர்ச்சி வசப்படுவார்கள் என்று பார்த்து உங்களிடம் தவறான வதந்திகளையும் தவறான சில விஷயங்களையும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையவே சண்டை போட வைத்து 2ஆக பிரித்து வேடிக்கை பார்த்த நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் இந்த கணவன் மனைவிக்குள்ளதாங்க தேவையில்லாத சண்டைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் அவர்கள் தேடி கொடுத்து இருப்பார்கள். இப்பொழுதுதான் நீங்கள் சண்டை போட்டு ஒன்றாக சேர்ந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் அந்த 3ஆவது நபர் வந்து அவர் தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டையும் தேவையில்லாத உறவுகளையும் தேவையில்லாமல் பிரித்து வைத்து பேசியது உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டையை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் இன்னும் உருவாகி கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுதும் நடந்து கொண்டே தான் இருக்கும். இதை உங்களால மறக்க முடியாமல் அதை இன்னும் நினைத்து கொண்டே தான் இருப்பீங்க. ஆனா நீங்க பொறுமையாக இருந்த பல விஷயங்கள் உங்களுடைய சின்ன வயது காலங்களிலிருந்து இருக்கும். பள்ளி காலத்தில் நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. குடும்பத்தில் சில நேரங்களில் உங்களை குறை சொல்லி இருந்தாலும் நீங்கள் அதற்கு பதில் சொல்லாமல் இருந்த நாட்களும் உங்களுக்குள்ள உண்டு. ஒரு நாள் எல்லாமே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு பல விஷயங்களை மனதில் வைத்து அமைதியாக தாங்கி வாழ்ந்த ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் அந்த அமைதியாக எல்லாத்தையும் தாங்கி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையை ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. ஆனால் அது நடக்கும், இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது
கிடையாது. ஆனால் இப்படி நடந்தவுடன் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்படிப்பட்ட வலிகளும் பிரச்சனைகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வது உண்மையாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்கள் இருந்த கவலைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களின் மனதை அரித்து கொண்டிருந்த யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகளும், இரவுகளில் உங்களை தூங்க விடாமல் செய்த நெஞ்சு படபடப்பும் இனிமே முற்றிலுமாக நீங்கி எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஒரு காலமும் ஒரு வேகமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். யாரை நம்புவது, யார் மீது உண்மையான பாசத்தை வைப்பது, யார் நம்மீது உண்மையாக இருக்கிறார்கள் என்று அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரேனும் ஒருவர் தவறாக உங்களிடம் நடந்து கொள்கிறார்கள், உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று தெரிந்தாலே அவர்களை விட்டு நீங்கள் விலகுவதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சுபத்துவம் பெறுவதால் உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதியும் தெளிவும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். எதை இழந்தும் யார் மீது பாசத்தை யார் நம்மளை பாசத்தை பயன்படுத்தி ஏமாற்றினார்கள் என்று கடந்த கால சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிகழ்காலத்தில் இனிமே வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியாக வாழுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் என்கிற ஒரு பக்குவத்தை உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது உருவாக்கி கொள்ளுங்கள். தூக்கமின்மை பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவீங்க. கவலைகள் அனைத்தும் பனி போல உருகி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. நல்ல நண்பர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. நட்பு வட்டாரத்தில் இருந்த நய வஞ்சகர்களும் உங்களை பயன்படுத்தி கொண்ட முதுகில் குத்திய சுயநலவாதிகளும் உங்களின் தற்போதைய கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக ஓடி ஒளிய ஆரம்பிப்பாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில நுழையும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பெரும் ஒரு தூணாகவும் பக்கப்பலமாகவும் மாறப்போகிறார்கள் என்பதை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க ஆரம்பிப்பீங்க. சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களும் நேர்மையான மனிதர்களும் மற்றும் தொழிலதிபர்களின் நட்பு உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இந்த புதிய நட்பு வட்டாரம் பெரும் ஒரு பாலமாகவே அமைந்து எல்லாத்தையும் நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தங்களின் உயிரையும் கொடுக்கும் உன்னதமான மனிதர்களின் சேர்க்கையால் நண்பர்கள் என்ற சொல்லின் மீது உங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பிறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். கிடையாது. ஆனால் இப்படி நடந்தவுடன் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்படிப்பட்ட வலிகளும் பிரச்சனைகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வது உண்மையாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்கள் இருந்த கவலைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களின் மனதை அரித்து கொண்டிருந்த யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகளும், இரவுகளில் உங்களை தூங்க விடாமல் செய்த நெஞ்சு படபடப்பும் இனிமே முற்றிலுமாக நீங்கி எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஒரு காலமும் ஒரு வேகமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். யாரை நம்புவது, யார் மீது உண்மையான பாசத்தை வைப்பது, யார் நம்மீது உண்மையாக இருக்கிறார்கள் என்று அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரேனும் ஒருவர் தவறாக உங்களிடம் நடந்து கொள்கிறார்கள், உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று தெரிந்தாலே அவர்களை விட்டு நீங்கள் விலகுவதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சுபத்துவம் பெறுவதால் உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதியும் தெளிவும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். எதை இழந்தும் யார் மீது பாசத்தை யார் நம்மள பாசத்தை பயன்படுத்தி ஏமாற்றினார்கள் என்று கடந்த கால சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிகழ்காலத்தில் இனிமே வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியாக வாழுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் என்கிற ஒரு பக்குவத்தை உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது உருவாக்கி கொள்ளுங்கள். தூக்கமின்மை பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவீங்க. கவலைகள் அனைத்தும் பனி போல உருகி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. நல்ல நண்பர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. நட்பு வட்டாரத்தில் இருந்த நய வஞ்சகர்களும் உங்களை பயன்படுத்தி கொண்ட முதுகில் குத்திய சுயநலவாதிகளும் உங்களின் தற்போதைய கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக ஓடி ஓடி ஒளிய ஆரம்பிப்பாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில நுழையும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பெரும் ஒரு தூணாகவும் பக்கப்பலமாகவும் மாறப்போகிறார்கள் என்பதை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க ஆரம்பிப்பீங்க. சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களும் நேர்மையான மனிதர்களும் மற்றும் தொழிலதிபர்களின் நட்பு உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இந்த புதிய நட்பு வட்டாரம் பெரும் ஒரு பாலமாகவே அமைந்து எல்லாத்தையும் நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தங்களின் உயிரையும் கொடுக்கும் உன்னதமான மனிதர்களின் சேர்க்கையால் நண்பர்கள் என்ற சொல்லின் மீது உங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பிறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி